இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின சிலுவை குறித்தான சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்கிறது, புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாத கலாத்தியரே, இன்றைக்கு சில நேரங்களில் நாமும் புத்தி இல்லாதபடி நடந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்க கண்களுக்கு முன்பதாகத்தானே அறையப்பட்டார். இப்படி புத்தி இல்லாதபடி இருக்கிறீங்களே என்று சொல்லி கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். சிலுவையிலே ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டதாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சாபமானார், பாவமானார். உங்க கண்களுக்கு முன்பதாக தானே இது நடந்தது, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கலாத்திய சபைக்கு சொல்கிறார். இன்றைக்கு சிலுவையினால் இயேசு நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை குறித்து கலாத்திய சபைக்கு சொல்கிறார். அங்க ஒரு வசனம் சொல்கிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டதுன்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். அப்போ விசுவாச மார்க்கத்தார்கள் அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். நீ நம்ம என்னன்னா நியாயப்பிரமாணத்தினால தான் எல்லாம் நடக்குது, எல்லாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லாதீங்க. விசுவாசத்தாலே நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் என்பதை கலாத்திய சபைக்கு அவர் சொல்கிறார். கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக சொல்றோம். நம்ம விசுவாசிச்சா நம்ம ஆபிரகாமின் பிள்ளையா மாறிடுறோம். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் ஆதியாகமத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உன் சந்ததி இப்படி இருக்கும், உன் சந்ததிக்கு நான் இந்த மாதிரி காரியங்களை செய்வேன்னு சொல்றார், அதை தெளிவுபடுத்துகிறார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அந்த உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு பின்பதாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாய பிரமாணத்தை மீறி அதனை தள்ளி விட்டு ஆண்டவர் விசுவாசத்தினால நம்மை பிள்ளைகளாக மாற்றுகிறார். நாம் ஆண்டவரை விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோம். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், நம்பணும். நீங்க நியாயப்பிரமாண காரியத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்துல எழுதப்பட்டவைகளை யார் செய்யாம இருக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கேன், நீங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை படி சரியாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அப்போ நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறதில்ல. நீங்க நியாய பிரமாணத்தை பின்பற்றினா நீதிமானாய் மாறுறதில்ல, விசுவாசத்தினாலே நீ ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுகிறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துகிறார். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்ட சந்ததிக்கும் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து உன் சந்ததி இப்படி பெருகுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரே, அந்த சந்ததி யார் என்றால் அவர்தான் இயேசு. அந்த சந்ததியில நாம் ஆபிரகாமின் பிள்ளையாய் அப்போ ஆண்டவருடைய ஆபிரகாமின் பிள்ளையாக நம்ம மாறிட்டனா விசுவாசித்தால், இயேசுவை விசுவாசித்தால் நாம் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறிவிடுகிறோம் என்று சொல்கிறார். கலாத்தியர் 3:28-29
யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமுள்ள பிள்ளையாய் இருக்கிறோம் என்று சொல்லி கலாத்திய சபைக்கு சொல்கிறார். கலாத்தியர் 3:26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு கலாத்திய சபைக்கு பவுல் சொல்கின்ற காரியம் என்னன்னா, நீங்க ஆண்டுடைய பிள்ளை, நீங்க ஆண்டவரை விசுவாசித்த அவருடைய பிள்ளையா நீங்க மாறிட்டீங்க. அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். அப்போ நீங்க புத்தி இல்லாதபடி ஏன் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்க கண்ணுக்கு முன்னாடி தானே மரிச்சாரு. நீங்க அதை மறந்து விட்டு நியாய பிரமாணத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே, எவ்வளவேனும் நம்ம தவறு செய்கிறீங்கன்னு சொல்லி சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் பெற்று நம்ம இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரை நீ விசுவாசிக்கும் போது விசுவாச கூட்டத்தாராகிய நாம் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறிவிடுகிறோம். அப்போ ஆபிரகாமின் சந்ததி யார்னா இயேசு. அந்த இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த கலாத்திய சபையில கலாத்தியர் அந்த புத்தி இல்லாதபடி இருந்தது போல நாமும் எவ்வளவு வேணும் புத்தி இல்லாதபடிக்கு தவறான காரியத்துக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தர் இன்றைக்கு சிலுவையினாலே நம்மை மீட்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபி. அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கலாத்திய சபைக்கே சப்பாம். நீங்க பேசினது போல, பவுலை கொண்டு பேசினது போல, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தேவன். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் நம்மை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை கலாத்திய சபைக்கு பவுல் சொன்னது போல நாங்களும் கூட சில நேரங்களில் தவறி விடுகிறோம்ப்பா. உலக காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கோம், செவி சாய்த்து விடுகிறோம் சப்பா. நாங்கள் சப்பா எங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை தாங்க. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக உடைய பிள்ளையாக மாறத்தக்க கிருபையை கொடுங்க சப்பா. உடைய பிள்ளையாக நிறந்து சப்பா உடைய இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு மீட்பின் சந்தோஷத்தை நாங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பெருமுழுக்கை கிருபித்தாவே. ஆமென்.